ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் கரப்ஷன் அப்படின்னா கருணாநிதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் டேட்டா லூட்டிங் அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திமுக அரசு தகவல் திருட்டு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இருந்து பண்ணியிருக்காங்க. நேத்துல இருந்து சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் தாங்க ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலும் என்னடா அது இப்படி இறங்கி மக்கள் தகவலை இந்த திமுக அரசு திருடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியோடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேத்தி திருச்சி அவங்களுடைய பிரச்சாரத்துல வந்து திமுக அரசு இந்த தகவல் திருட்டு அப்படிங்கிறத எடுத்து என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையா ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. இந்த திமுக தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தகவல் திருட்டு எப்படி நடந்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த தகவல் திருட்டை வச்சு இந்த திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த திமுக அரசு வந்து மக்கள்கிட்ட இருந்து தகவலை திருடுச்சா? அந்த திருடின தகவலை அவங்களுடைய எலெக்ஷனுக்கு வேலை செய்யக்கூடிய பெண் நிறுவனம் சபரீசன் நிறுவனம் இருக்குல்ல, அவங்க கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா மெசேஜ் அனுப்புது. நீங்க வந்து திமுக ஆதரவாளர், நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக வந்து உங்களுக்கு அது செய்யும் இது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண் நிறுவனம் சார்பில் இருந்து இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு அவங்க ஆசையை தூண்டுற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டுற மாதிரி மெசேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்த பெண் நிறுவனத்துக்கு இந்த டேட்டா எப்படி போயிருக்கு அப்படின்னா இந்த திமுக அரசு நாங்க திட்டம் செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இப்போ 2 நாளா என்னடா அது ஒரு அரசு இறங்கி டேட்டா லூட்டிங் வேலை பார்த்துருக்கு, மக்கள்கிட்ட இருந்த தகவல் எல்லாம் திருடி ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கிட்ட வித்தாங்களோ இல்ல அவங்க கட்சிக்கு வேலை செய்யணும்னு கொடுத்தாங்களோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம். இதை ஃபர்ஸ்ட் இந்த திமுக அரசு எப்படி மக்கள்கிட்ட இருந்து புடுங்குச்சு ஏமாத்தி வாங்குச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். 2025 ஜூலை மாசம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக அரசு தரப்புல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க. என்ன அப்படின்னா 2.5 crore மெம்பர்ஸ் வந்து டிஎம்கேவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுடைய டார்கெட். அதுதான். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆதார் கார்டு வாங்கினாங்க, அவங்க ஆளுங்களை விட்டு ஆதார் கார்டு வாங்கினாங்க, ஓட்டர் ஐடி, மொபைல் நம்பரு, ஜிபே அவங்களுடைய ஜிபே நம்பரு, யூபிஐ உடைய டீட்டெயில்ஸ், இது இல்லாம பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நபர்கள் அவங்க கட்சிக்கு ஆளு சேர்க்கறதுக்காக பொதுமக்களுடைய மொத்த டேட்டாவையும் வாங்கினாங்க. ஸோ இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். திமுக கட்சிக்காரன்ட்ட நம்மளோட எல்லா டீட்டெயிலும் இருக்கு அப்படின்னா ஒரு நார்த் இந்தியாவில் ஃபோன் பண்ணி உங்க கார்டுக்கு மேல இருக்கக்கூடிய 16 நம்பரை சொல்லுங்க அப்படின்னு கேட்பான்ல, அவனுக்கும் இந்த திமுக காரங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்கள நம்பி நம்ம இவ்வளவு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஆட்சியே இழந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலை வச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்த டைம்ல தான் அதிமுக தரப்புல இருந்து ஹைகோர்ட்ல சென்னையில ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. இத மாதிரி திமுக செஞ்சிட்டு இருக்காங்க, நம்பரை வாங்கி அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சு அந்த ஓடிபியை இவங்க வாங்கிக்கிறாங்க. இதனால அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இமேஜ்ல இருந்து அந்த மொபைல்ல அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க யாரு, அவங்களுடைய டிரான்சாக்ஷன் என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன விவரங்கள் தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த திமுக அரசு எடுத்துட்டு இருக்கு, திமுக நிர்வாகிகளை வச்சு எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாங்க. எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளேட் அந்த நீதிபதிகள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போ நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் ஓட்டர் பிரைவசி ஆர்டிகல் 21 படி நீங்க இதை மாதிரி வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து நீங்க இதை மாதிரி தகவலை வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு உத்தரவை போடுறாங்க. உடனடியா திமுக சும்மா இருக்குமா? ஆவுன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுவாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக வந்து ஐயோ இதை மாதிரி அதிமுக வழக்க போட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்னு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிலே ஒரு தட்டு தட்டி அதான் ஆர்டிகலே சொல்லுதுல அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சு திமுக அரசை சுப்ரீம் கோர்ட் அனுப்பிச்சு. ஆனா என்ன அப்படின்னா இவங்க இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-20 நாள் அதை செஞ்சுட்டாங்கல்ல. செஞ்சப்போ நிறைய அந்த டேட்டா தகவல் அப்படிங்கிறது இந்த பொதுமக்கள் சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது திமுகவுக்கு போயிடுச்சு. பாதியில வந்து நீதிமன்றம் நிறுத்திடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி போன தகவல் அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்தது. சரி, பாதி தகவலை வாங்கிட்டோம், இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச தகவலையும் வாங்கணுமே அப்படின்னு திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2026 ஜனவரியில உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுடைய கனவு என்ன அப்படின்னு சொன்னா இந்த திமுக அரசு நமக்கு செஞ்சு கொடுக்குமா. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கனவையே அது நிறைவேற்றாது. கனிமொழி இங்க வந்து நிக்கணும்னு சொன்னா அது ஒத்துக்காது. நம்ம சபரீசன் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்காது. ஆனா இது வந்து பொதுமக்களுடைய
கனவை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு பேரை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய பட்டா என்னென்ன, உங்களுடைய வீட்டு என்னென்ன, உங்க வீட்டு ரசீது என்ன, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, சொத்துக்கு சம்பந்தமா எத்தனை லாரி வச்சிருக்கீங்க, எத்தனை டிராக்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலையும் இந்த திமுக அரசு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுல ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வந்து 3 கனவு, இது நீங்க நிறைய கனவுலாம் சொல்லிட்டு இப்ப உடனடியா நிறைவேற்ற வேண்டிய 3 கனவு என்னன்னு சொல்லுங்க, அதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஏன்பா நீதிமன்றம் தடுத்து நிறுத்தலையா? ஏற்கனவே தான் நீதிமன்றம் சொல்லிட்டாங்களே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது திமுக நிர்வாகிகள், திமுக நபர்களை வச்சு இந்த திமுக அரசு பண்ணுச்சு. ஆனா இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த திட்டத்தை வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு போறோம், இதை வந்து செய்யறது திமுக கிடையாது, நம்ம தமிழ்நாடு அரசே செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 50,000 வாலண்டியர்ஸை கொண்டு வந்து, அதாவது இந்த சுய உதவி குழு இதை மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள, ஸோ அவங்க இன்னும் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் எல்லாம் கொண்டு வந்து இவங்க மூலமா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க மூலமா நாங்க இதை எடுக்கிறோம், ஸோ இது வந்து கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி இந்த வேலை அப்படிங்கிறத செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாகவும் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாகவும் திமுக கையில, அதாவது நம்ம ஸ்டாலின் அரசு கையில, ஸ்டாலின் கிட்டன்னு வச்சுக்கலாம், ஸ்டாலின் கிட்ட நேரடியா ஒரு பல ஆயிரம் பல லட்சம் மக்களுடைய டேட்டாஸ் அப்படிங்கிறது போயிருந்தது. சரி போச்சு, அதோட அப்படியே அமைதியா இருந்தது. இங்க தேர்தல் நெருக்கத்துக்கு வந்தோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தது. ஸோ இந்த நேரத்தில் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டாலின், நம்ம தமிழ்நாட்டு அரசு கேட்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்து ஒரு நபர் கேட்கிறாங்க அப்படின்னு நம்பி நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு பசங்க எல்லாரும் அந்த நம்பரு, நம்மளுடைய டேட்டா, நிறைய பேர் யூபிஐ ஐடி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாஸ்புக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டாலினும் நம்ம திமுக அரசும் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய பெண் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு டேட்டா கொண்டு வந்திருக்கேன் பாரு, சேர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி இவ்வளவு டேட்டாவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த டேட்டாவை வச்சு நீ யாரை மைண்ட் வாஷ் பண்ணுவியோ, இல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுவியோ, இல்ல ஜிபேக்கு பணம் போடுவியோ எனக்கு தெரியாது, திமுகவை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெண் நிறுவனத்துக்கிட்ட திமுக அரசு, ஒரு அரசு ஒரு பிரைவேட் நிறுவனத்திட்ட கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அந்த பிரைவேட் நிறுவனம், பெண் நிறுவனம் சபரீசன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இருக்க தகவல் எல்லாம் வச்சு மெசேஜ் அனுப்புறது, இத மாதிரி நீங்க வந்து திமுக ஆதரவாளர், திமுகவை வெற்றி பெற வச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த கூப்பன் மாதிரி ஏமாத்துற வேலை இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி கூப்பன் தருவோம், 8000 ரூபாய் கூப்பனை நீங்க இப்பயே நாங்க கொடுத்துருவோம், ஆனா அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் திமுக ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்படிங்கிறது அங்க பரவிட்டே இருக்கு. சரி, இவங்க வந்து இந்த தேர்தலுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுப்போம், இவங்க என்ன டேட்டா இல்ல, குட்டிக்காரணம் அடிச்சா கூட இவங்களால திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகள் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சரி, இந்த டேட்டாவை இதுக்கு தேர்தலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுப்போங்க. தேர்தல் முடிஞ்சிருது, திமுக ஆட்சிக்கு வரல, தோத்து போயிடுது அப்படின்னா, இந்த பெண் நிறுவனம் இருக்கும்ல, இந்த பெண் நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, இதை எடுத்தாங்கல்ல திமுக நிர்வாகிகள் வந்து அந்த திட்டத்துல போய் வேலை செஞ்சு 50,000 வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செஞ்சு அந்த தகவல் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அவங்கிட்ட அந்த தகவல் இருக்கும்ல, அந்த 50,000 பேர் எத்தனை ஆயிரம் பேர் திமுக காரன்ட்ட இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானடா, அந்த பொண்ணுடைய டேட்டா என்கிட்ட இருக்குடா, அந்த பொண்ணுடைய டீட்டெயில் என்கிட்ட இருக்குடா, ஆதார் கார்டு இதே இருக்குடா, அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த நம்பரை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம்டா, அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக் பேஜை இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம்டா, அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை திமுக காரன் இதை பத்தி பேசியிருப்பான், என்னென்ன டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். இப்போ நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா அவெல்லாம் இந்த நம்பரை வச்சு, இந்த டேட்டாஸை வச்சு, இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை வச்சு, இல்ல அந்த பெண்கள் எத்தனை பெண்களுக்கு வந்து ஓடிபி அனுப்பிச்சு அதை இவங்க ஆக்சஸ் வாங்கியிருப்பானுங்க, அந்த பெண்ணுடைய மொபைல்ல என்ன இருக்கு, இமேஜ் என்ன இருக்கு அப்படிங்கறத எத்தனை பேர் நோண்டி எடுத்திருப்பான். இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வன்மம் வந்துருச்சு, ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா, பெண் நிறுவனம் செய்து ஸ்டாலின் செய்யறார் அப்படிங்கிறத தாண்டி திமுக கட்சிக்காரங்க கீழே இருக்காங்கல்ல, நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல, அவங்க ஆட்சியிலேயே இங்க எவ்வளவு மோசமான ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி பாக்குறப்போ இந்த டேட்டா வச்சு நாளைக்கு இந்த திமுக காரங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க. யாரெல்லாம் திமுகவை நம்பி டேட்டாவை கொடுத்தோமோ கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் ஓடிபி எல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா முழுசா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்நேரம் திமுக கையில இருக்கும். பாதுகாப்பா இருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத உடனடியா கொடுங்க.
ஒரு எதிர்க்கட்சியா இருந்து இத மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னா இது சம்பந்தமா இதுக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு நம்பரை இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து கொண்டு வரணும். ஏன்னா திமுக இந்த தேர்தலுக்காக அவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு. இது தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகள் மட்டும் கிடையாது. நாளைக்கு இந்த சமூகத்திலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு வேலை. நாளைக்கு இந்த டேட்டா இப்படியே திமுக காரங்க கையில கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா இது இன்னும் இந்த சைபர் கிரைம்லாம் சொல்லுவோம்ல, இந்த நார்த் இந்தியாவில இருந்து அப்படி பண்றான் இப்படி பண்றான் வீடியோ கால் பண்றான் மிரட்டி அதை காமிக்க சொல்றான் இதை காமிக்க சொல்றான் அப்படின்னு எவ்வளவு நியூஸ் கேள்விப்படுறோம். அது நாளைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வ சாதாரணமா போகும். அவ்வளவு டேட்டாஸை இந்த திமுக காரங்க தன்னுடைய கையில வச்சிருக்காங்க. கொஞ்சம் மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. நம்ம வீட்டு பெண்கள் கூட அவங்கள்ட்ட இந்த டேட்டாவை கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத மறந்தும் கூட மறந்துடாதீங்க. நன்றி.